சந்திரிகா, சாப்பிட ஏதாவது இருக்கா? சாப்பிடலாம் ஒன்றும் இல்லை. நான் சமைக்கிறதுக்கே இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். வெயிட் பண்ணு. இல்லையா? என்ன பண்ணுறது? ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கா செக் பண்ணுவோம். என்ன இருக்கு? ஐஸ்கிரீம். வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் ஐஸ்கிரீம் திருட்டுத்தனமாக வாங்கி வச்சுட்டு சாப்பிட்றால. இரு வச்சுக்கிறேன். இழிச்ச வாய எதுக்கு இழிச்சுக்கிட்டே போறான்? சரியில்லையே. ஐஸ்கிரீம். ஏண்டி, என்னடி ஐஸ்கிரீம் உப்பு கறிக்குது? ஐஸ்கிரீமா? இது போன வாரம் வச்சிருந்த தோசை மாவு. இதை போய் சாப்பிட்ற? இதையும் விட்டுறாத. அதை ஏண்டி ஐஸ்கிரீம் டப்பால வச்ச? டப்பா காலியா இருந்தது வச்சேன். வாயை எடுத்துட்டாங்க. வீட்டில் தனியாக உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற சுகம் இருக்கே, அதுக்குள்ள யாரா? நான் சந்தோஷமா இருந்தாலே இவளுக்கு மூக்கு வேத்துருமே. ஹலோ, எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். வீட்லையா? ஒரு நிமிஷம் கிச்சன் போ. ஒரு நிமிஷம் இரு. கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். அங்க மேட்ச் பாக்ஸ் இருக்கா? மேட்ச் பாக்ஸா? இருக்கு. அதை பத்த வை. பற்ற வைக்கணுமா? அப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணவே இல்லையா? என்னங்க? என்ன? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சரி, ஏதாவது கதை சொல்லுங்களேன். கதை தானே சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. அந்த ஃபேமிலியில் ஒரு அம்மா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு பையன். நம்ம ஃபேமிலி மாதிரி தானே? ஆமாம். ஒரு நாள் நைட்டு அந்த ஒய்ஃபு ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு கதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுச்சு. அது நான் தானே? ஆமாம். என்ன கதை சொன்னாரு? ஒரு ஊரில் ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. அந்த ஃபேமிலியில் ஒரு அம்மா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு பையன். நம்ம ஃபேமிலி தானே? ஆமாம். ஒரு நாள் நைட்டு அந்த ஒய்ஃபு ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுச்சு. அது நான் தானே? ஆமாம். என்ன கதை சொன்னாரு? ஒரு ஊரில். அப்பா சாமி, கதையே வேணாம், எனக்கு தூக்கமே வந்துருச்சு. வா, நான் மழை எப்போ நிற்க போகுதுன்னு தெரியல. நியூஸை பார்த்தா தான் தெரியும். எங்கே ரிமோட்டு? அங்கே இருக்கா? அங்கே போய் எடுக்கணுமா? மாடு. என்னது மாடா? யார பார்த்து மாடுன்ற? அவ்வளோதான், வந்துடுச்சு. ஓடி டூமாங்கோல். வர கதவை தட்டினாதான் திறப்பியா? கதவை தட்டினாதாங்க திறக்க முடியும். அடுத்த முறை நான் வரும்போது கதவை தட்டுறதுக்கு முன்னாடி திறக்கிறேன். அப்படியா? சரி. நான் கதவை திறக்கிற வரைக்கும் வெளியவே நில்லு. அது மீறி கதவை தட்டின கையை உடைச்சிருவேன். ரொம்ப ஓவரா பேசிட்டோமோ? கதவை திறப்பலாம் மாட்டாளான்னு தெரியலையே. கையை வேற உடைப்பன்ட்டா. ஹாய், என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறாரு. சும்மா கால் பண்ணாத. அவர் போனதுக்கப்புறம் நானே கால் பண்ணுறேன். பாய். சூப்பர்.
ஃபேண்டாஸ்டிக். உன் ஃபோன் அடிக்கடி என்கேஜாக இருக்கும் போதே சந்தேகப்பட்டேன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு. எவ்வளோ நாளைக்கு இந்த பழக்கம்? இது உன் ஃபோன். என் ஃபோனா? ஆமா, உன் ஃபோனா?